ஜார்ஜ் ஹார்வி ஆஸ்டன் தென் திருவிதாங்கூரின் ஆரம்பகால அர்ப்பணியாளருடன் இணைந்து கல்விப் பணியில் தனது பங்களிப்பை தந்தவர். இவர் இந்தியாவில் பிறந்த ஆங்கிலேயர், குறிப்பாக திருவனந்தபுரம், கொல்லம், நெய்யூர் ஆகிய பகுதிகளில் புதிய மிஷன் பாடசாலைகளை அமைப்பதில், சபைகள் உருவாக்குவதில், சமூக பணிகளை செய்வதில் தன்னை முழுமையாக ஒப்படைத்திருந்தார். தென் திருவிதாங்கூரில் மக்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இல்லாத காலம் அது. ரிங்கல் தோபே ஐயர் வாயிலாக மயிலாடியில் 1809 ஆங்கில பள்ளி ஆரம்பமானது. தமிழ், ஆங்கிலம், மலையாளம், கணிதம் கற்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வந்த அருள்குரு சார்ல்ஸ் மீட் ஐயரால் நாகர்கோவில் செமினரி உதயமாயி கல்விப் பணியில் தனது பங்களிப்பை தந்து வந்தது. பெண் குழந்தைகளுக்கான பாடசாலை பின்னாட்களில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆலயம் இருந்த இடங்களிலும் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டன. பள்ளிக்கூடங்களுக்கும் விடுதிகளுக்கும் பிள்ளைகள் வந்தாலும் அன்று அவர்களுக்கு எதிர்ப்பும் தடைகளும் இருந்ததால் பலர் கல்விக்கூடங்களை விட்டு ஓடிப்போயினர். கிறிஸ்தவர்களுக்காய் கல்விக்கூடங்களை நடத்தின அருட்பணியாளர்கள் மற்ற மக்களுக்காகவும் கல்விக்கூடங்களை நிறுவினர். மீட் ஐயர் தஞ்சாவூருக்கு போன போது கோலாப் ஐயரால் பயிற்றுவிக்கப்பட்ட திருவாளர்கள் மெக்கலாய் மற்றும் ஜார்ஜ் ஹார்வி ஆஸ்டன் ஆகியோருடைய உதவியை கேட்டு பெற்று அவர்களை திருவிதாங்கூருக்கு அழைத்து வந்தார். அதில் ஆஸ்டன் அவர்கள் சுமார் 40 ஆண்டுகள் கல்வி பணியை விரிவுபடுத்துவதில் உதவியாக இருந்தார். செமினரியில் தனது கல்வி பணியை தொடங்கியவர் நெய்யூர் பகுதியிலும் குறிப்பாய் ஆற்றூர் சார்ந்த பணிக்களங்களிலும் தனது கல்வி பணியை செய்தார். பின் நாட்களில் ஸ்மித் ஐயருடன் கொல்லம் பகுதியிலும் தனது பணியை தொடர்ந்தார். கல்வி பணியில் முழுமையாய் தன்னை ஒப்படைத்த திரு ஆஸ்டன் அவர்கள் 1860 தனது பணியிலிருந்து ஓய்வு பெற்று கொல்லத்தில் வசித்து வந்தார். 1861 ஜூன் மாதம் 6 கொல்லத்தில் இருந்து திருவனந்தபுரம் வரும் வழியில் காயலில் மூழ்கி மரித்து போனார். அவரது உடல் கண்ணமுலையில் மிஷன் காம்பவுண்டில் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. திரு ஆஸ்டன் அவர்களைப் போல தஞ்சாவூரிலிருந்து திருவாளர்கள் கிறிஸ்டியன் பிள்ளை, ராயப்பன், சிவசுப்பிரமணியம் போன்றோர் கல்வி பணியில் திருவிதாங்கூரில் தங்களை இணைத்து கொண்டார்கள். கொல்லம் பகுதியில் திரு ஆஸ்டன் அவர்கள் செய்த பணியை லண்டன் அருள்பணி சங்கத்தின் பார்வையாளராகிய ரெவரண்ட் டேனியல் தையர்மேன் மற்றும் திரு ஜார்ஜ் பென்னட் ஆகியோர் பாராட்டியுள்ளனர். திரு ஆஸ்டன் அவர்களின் புகைப்படம் கூட கண்டுபிடிக்க இயலவில்லை. ஆனால் நம் முன்னோர் கல்வி அறிவு பெற 40 ஆண்டுகள் தன்னை தந்தவர் என்பது பெருமிதமே. கல்வி தந்தவர்களின் பெயர்களையாகிலும் மறவாமல் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம்.